அந்த பரந்தூர் மக்கள் கொடுத்து வச்சவங்க. காணற்கரிய காட்சி இல்லை. மக்கள் இருக்கிற இடத்துக்கு அவர் வரமாட்டார். இப்படிப்பட்ட பாதுகாக்கப்பட்ட பொக்கிஷம் அரசாங்க நியாயமாக லீவ் விட்டுருக்கு. மாற்று திட்டங்களை சொல்லுங்க. பரந்தூரில் வைங்க, விவசாய நிலம் இல்லாத இடத்துல அதை வைங்கிறது அது நியாயமான இது. ஏதோ வீட்டில் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறாங்க, ரிஹர்சல் பார்த்துட்டு மானிட்டர் பார்த்துட்டு அப்புறம் வந்து மேடைக்கு வர்றாரு. அவர்கிட்ட போய் கண்ட கேள்வியெல்லாம் கேட்டிங்கன்னா அதுக்கு தான் அவர் வர்றதுக்கு பயன்படுறாரு. இப்படிலாம் பண்ணாதீங்க, பாவம். மாட்டு மூத்திரம் தானே, அதில் சக்தி இருக்குது. நம்ம மூத்திரத்தில் கூட சக்தி இருக்குது, அதையும் குடிக்கிறாங்க. குடித்தாங்க மொரார்ஜி தேசாய், ராஜ்நாராயண் போன்றவர்கள்லாம் குடித்தாங்க. அதிகப்படியான ஹார்மோன்ஸ் எல்லாம் சிறுநீரில் வரும். மருத்துவ ரீதியாக கேட்டிங்கன்னா கர்ப்பிணி பெண்களுடைய சிறுநீரில் வந்து பல்வேறு வகையான ஹார்மோன்ஸு சத்து பொருள்கள்லாம் வெளியேறும். அந்த ஹார்மோன்லாம் பிரித்து எடுத்து மருந்தாக பயன்படுத்தும். காமக்கோடி என்ன பண்ணலான்னா, தன்னுடைய ஐஐடி ஹாஸ்டலில் சென்னையில் பரீட்சார்த்தமாக ஆரம்பிக்கலாம். காலையில் ஒரு டம்ளர் கோமியம், ராத்திரி ஒரு டம்ளர் கோமியம் மாணவர்களுக்கும் அங்கே ஐஐடியில் குடியிருக்கிற அந்த குடியிருப்பு இருக்கிற அத்தனை பேருக்கும் கொடுத்து குடிக்க வைக்கலாம். மத்தியான சாப்பாட்டில் சாணியை கரைச்சி சாம்பார் மாதிரி ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட சொல்லி இது பண்ணலாம், ஏற்பாடு பண்ணலாம். அதை வச்சுட்டு சொல்லலாம், இந்த எங்களுடைய மாணவர்களுக்கு இதெல்லாம் கொடுத்ததுனால் இவ்வளோ ஆரோக்கியமாகவும் நீண்ட ஆயுளோடும் இருக்கிறார்கள் ஒரு ஆராய்ச்சி பண்ணலாமே அவர். வணக்கம் டாக்டர். டாக்டர், இன்னைக்கு வந்து தவக தலைவர் நடிகர் விஜய் வந்து அந்த பரந்தூரில் விமான நிலையத்துக்கு எதிராக போராடுற விவசாயிகள் மத்தியில் போய் பேசியிருக்காரு. பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, என்னோட அரசியல் களப்பயணம் இன்னையிலேருந்து தொடங்குது அப்படின்னு சொல்கிறார். இன்னையோட விஜயோட பேச்சை எப்படி பார்க்குறீங்க? அந்த பரந்தூர் மக்கள் கொடுத்து வச்சவங்க. காணற்கரிய காட்சி இல்லை. காட்சி மக்கள் இருக்கிற இடத்துக்கு அவர் வரமாட்டார். இப்படிப்பட்ட பாதுகாக்கப்பட்ட பொக்கிஷம் இன்றைக்கி வந்து மக்கள் மத்தியில் தோண்டி இருக்குதுன்னா எப்பேற்பட்ட ஒரு இன்றைக்கி அரசாங்க நியாயமாக லீவ் விட்டுருக்கு. ஒரு அதிசயம் நடக்குது. ஒரு மகான் வந்து பேச வர்றாருங்கிற ஒரு அதிசயம் நடக்குது. லீவெல்லாம் விட்டுருந்தா போயிருக்கலாம். பெரிய காட்சி ஒன்று மிஸ் பண்ணிட்டேன். ரொம்ப வருத்தமாக இருக்குது. அற்புதம், அற்புதம் இருக்குது. மக்கள்கிட்ட பேச வேற பண்ணாரா? பரவாயில்லையே. சென்னைக்கு ஒரு புதிய விமான நிலையம் வேண்டான்னு நான் சொல்லலை வந்து, ஆனால் விவசாயியோட நிலத்தை எடுத்து அதை பண்ணணுமா? டங்ஸ்டன் திட்டத்தை அரசு கைவிட்ட மாதிரி பரந்தூர் விமான நிலையத்தை கைவிடணும் அப்படின்னு சொல்கிறார். இந்த பாயிண்ட் அவங்க ஏற்றுக்கிறாங்க. விவசாய நிலத்தில் என்னத்துக்கு ஏர்போர்ட் பண்ணுறீங்க? விமானமெல்லாம் வந்து ஒன்றிய அரசு தான் நடத்துது. ஆக பாஜக வைத்து அவர் போராட்டம் பண்ணியிருக்காரு. அமித்ஷாவும் அந்த விமான போக்குவரத்து சம்மந்தப்பட்ட அமைச்சரும் தான் இருக்குது பதில் சொல்லணும். இந்த இடத்த விட்டு அவங்களுக்கு வேறு இடம் கிடைக்கலையான்னு. டங்ஸ்டனும் அப்படி தான் ஒன்றிய அரசு தான் கொண்டு வந்தது. மாநில அரசு இதுக்கு மறுப்பு தான் தெரிவிச்சுது. ஆக இதுக்கு பதில் சொல்ல வேண்டியது மோடியும் இவங்கெல்லாம் தான் பதில் சொல்லணும். அது அவருக்கு தெரியுமான்னு தெரியல. ஆனால் ஒன்றிய அரசு திட்டங்களில் கூட அவர் மாநில அரசு நோக்கி தான் கேள்விகள் கேட்குறாரு. அவருக்கு அது தெரிஞ்சிருக்காது. இது பிள்ளைங்களாம் வந்து ஒன்றிய அரசு தான் ஓட்டுறதுக்கு அவருக்கு தெரிஞ்சிருக்காது. எழுதி கொடுக்கறது சரியாக எழுதி கொடுத்துக்காம விட்டுருப்பாங்க. ஆனால் அந்த கருத்தை அவர் சொல்லியிருந்தாருன்னா வரவேற்க தகுந்த விஷயம். டங்ஸ்டனும் அப்படி தான் அகழ்வாராய்ச்சி நடந்த இடங்களில் வந்து அதை வைக்கிறாங்க. அதனால் இது வளர்ச்சியாக இது வந்து இதனால் வந்து வரக்கூடிய பாதிப்பு வயிற்றில் அடிச்சுட்டு பிள்ளைன ஓட்டத்தில் என்ன நியாயம்? அது நியாயமான கேள்வி. மாற்று திட்டங்களை சொல்லுங்கள். அந்த இடத்த பரந்தூரில் வைங்க, விவசாய நிலம் இல்லாத இடத்துல அதை வைங்கிறது அது நியாயமான இது. ஆனால் வேறு என்ன மாற்று வழி நினைக்கிறீங்க? அந்த இடத்த விட்டு தாண்டி வைக்கவே முடியாதா? விவசாய நிலங்கள் இருக்கிற இடத்த விட்டுட்டு இந்த பக்கம் தட்டி வைங்க, கொஞ்சம் தட்டி வைங்க. பரந்தூர்லேயே தான் வைக்கணுமா? ஏன் பரந்தூர் எதுக்காக தேர்ந்தெடுத்தீங்க? அதுக்கு காரணங்கள் வேணுமில்ல. விமான நிலையங்கள் வந்து எல்லா இடத்துலையும் வைக்கிறாங்க. இன்றைக்கி வந்து உலகத்திலே பாதுகாப்பான விமான நிலையங்கள் இருக்கிறதே வந்து தென்னாட்டில் தான் இருக்குன்றாங்க. ஏன்னா இங்கே தான் அந்த கால மாறுபாடு வந்து அவ்வளோ பெருசாக இருக்காது. ஒரு மிதமான அதிகமான வெயில் இது காற்று அடிக்கிறது கிடையாது, குறைவான இதுவும் போகிறது கிடையாது. வானத்தில் இருக்கக்கூடிய அந்த காற்று அழுத்தம் அதில் தான் அது பறக்குது. அந்த அடர்த்தி வந்து உலகத்திலே பாதுகாப்பான விமான நிலையம்னு சென்னை விமான நிலையத்தை சொல்கிறாங்க. அது மாதிரி தான் அந்த பக்கத்தில் அதை பரந்தூரில் அது வந்து அந்த விவசாய நிலத்தை பாதிக்கிற மாதிரி ஏன் வைக்கிறீங்கிறது ஒரு கேள்வி. அது அந்த கேள்வி நியாயமான கேள்வி. பக்கத்தில் எங்கேயா மாற்றி வைக்கலாம், இடமா இல்லை. ஆனால் சென்னைக்கு ஒரு புதிய விமான நிலையம் தேவைன்னு நினைக்கிறீங்களா? இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் எல்லாரும் இப்போ நான் கூட என்ன பண்ணுறேன்னா, சேலத்துக்கு நூற்றுக்கணக்கான ரயில்கள் இருக்குது. இந்த விமான நிலையம் வந்ததுக்கு பிறகு எனக்கு விமானத்தில் போக தான் பிடிக்குது. ஒரு கொஞ்சம் காசு அதிகமானால் கூட 40 நிமிஷத்தில் கொண்டு போய் இறக்கி விட்டுறாங்க. ஏறி உட்கார டொப்புன்னு கொண்டு போய் இறக்கி விட்டுறாங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு காஃபி குடிச்சு முடிக்கும் போது இறங்கிடுறேன், போய் வீட்டுக்கு போயிடுறேன். இல்லாட்டி வண்டியில் ஏறினோம்னா 6 மணி நேரம் நான் ட்ராவல் பண்ண வேண்டியது. ஷார்ட்டஸ்ட்டு ரூட் எடுத்தால் கூட
குறைஞ்சபட்சம் 6 மணி நேரம் ட்ராவல் பண்ண உடம்பு அசதியாக இருக்குது, வழியில் நிற்க வேண்டியிருக்குது, சாப்பிட வேண்டியிருக்குது. எல்லாம் நீங்கள் செலவெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ விமான டிக்கெட் என்ன வருதோ அதே தான் இதுலேயும் வரும். ஆக விமானத்தை வந்து இன்னும் நிறைய பேர் இப்போ பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு காலத்தில் விமானத்தை நாங்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது சென்னைக்கு பள்ளிக்கூடத்தில் எக்ஸ்கர்ஷன் கூப்பிட்டு வந்தபோது விமான நிலையத்தில் பிளேன் இறங்குறது ஏறுறதை பார்த்தோம். அது மாதிரி ஒரு அதிசய பொருளாக இருந்தது. இன்றைக்கி டவுன் பஸ் மாதிரி பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற க்ரௌடை விட விமான நிலையத்தில் இருக்கிற க்ரௌடு ஜாஸ்தி இருக்குது. வளர்ந்த எல்லா மெட்ரோபாலிட்டன் டவுன்லேயுமே 2 ஏர்போர்ட் இருக்குது. சென்னை உள்ளதான் ஒரே ஏர்போர்ட் இருக்குது. டெல்லிக்கு 2 இருக்குது, பாம்பேக்கு 2 இருக்குது, கல்கட்டாவுக்கு 2 இருக்குது, ஹைதராபாத்துக்கு கூட 2 இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது மாதிரி எல்லா இடங்கள்லையும் 2 ஏர்போர்ட் இருக்குது. இது சென்னை, பெங்களூர் இதெல்லாம் இன்றைக்கி வளர்ந்து விட்ட நகரங்கள். அங்கெல்லாம் 2 ஏர்போர்ட் தேவைப்படும். பெங்களூர் வளர்ச்சியும் சென்னை வளர்றதுக்கு ஒப்பிடும்போது இந்த விமான நிலையத்தையும் ஒரு காரணமாக சொல்கிறாங்க. ஸோ புதிய விமான நிலையம் தேவைங்கிறப்ப ஏதோ ஒரு இடங்களை எடுத்தாகணும், எல்லா இடங்கள்லையும் விவசாய நிலங்கள் தான் இருக்குங்கிறப்ப தேவைங்கிறதுல வந்து சந்தேகம் கிடையாது. ஆனால் என்னன்னா 2 விமான நிலையத்துக்கு பக்கத்தில் இருக்கும். இப்போ பாம்பே ஏர்போர்ட் இருக்குது, அதில் வந்து அந்த மெயின் ஏர்போர்ட்டில் இறங்கினோம்னா கொஞ்சம் தூரம் அப்படி நடந்து வந்து ஒரு படி ஏறினோம்னா அடுத்த ஏர்போர்ட்டுக்கு போயிடலாம். ஸோ அந்த அளவுக்கு அது மாதிரி இருக்குது. அது மாதிரி தான் கல்கத்தாவில் எல்லா இடத்துலையுமே. இப்போ ரயில்வே ஸ்டேஷனே உங்களுக்கு 2-3 இருக்குதுங்க. இங்கே எக்மோர் இருக்குது, தாம்பரம் இருக்குது, ராயபுரம் இருக்குது. இப்போ எத்தனை ரயில்வே ஸ்டேஷன் சென்ட்ரல் மாத்திரம் தானே ஒரு காலத்தில் இருந்தது நமக்கு. அப்புறம் எக்மோர் இருந்தது. இன்றைக்கி தாம்பரம் ஒரு மெயின் சென்டராக மாறிடுச்சு. அப்புறம் பீச் ஸ்டேஷன் ஒரு மெயின் சென்டராக மாறிடுச்சு. அப்புறம் ராயபுரம் ஒரு மெயின் ஸ்டேஷனாக மாறிடுது. நிறைய இடங்கள் சொல்லிக்கிட்டே வர்றாங்க. அது மாதிரி வளர்ந்து நகரங்கள் வளர போக்குவரத்துகளுடைய தேவை அதிக விமான நிலையங்கள் தேவைங்கிறதுல சந்தேகம் கிடையாது. எந்த இடத்துல வைக்கிறீங்கிறத நீங்கள் பார்க்கணும். மீனம்பாக்கம் விமான திரிசூலம், இப்போ வந்து திரிசூலத்துக்கு இதுக்கும் பக்கத்தில் இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். முடிஞ்சால் நடந்தே போய் ஏறுற மாதிரி இருக்கணும். பாம்பேயில் அப்படி தான். இதுக்காக பஸ்ஸு பிடிக்கணும், அதை பிடிக்கணுங்கிறதெல்லாம் நீங்கள் பாம்பேயில் இளைஞர்களை சாதாரணமாக அடுத்த ஏர்போர்ட்டுக்கு போயிடலாம். அது மாதிரி எல்லா ஊர்லேயுமே இருக்கும்போது இங்கே ஒன்று தேவை. இது வந்து காலதாமதமான ஒரு விஷயம். ஏன்னா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் இன்றைக்கி வந்து சென்னை ஒரு முக்கியமான இதாக மாதிரி பல்வேறு வெளிநாட்டு இதெல்லாம் இங்கே வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு. அதனால் விமான நிலைய விரிவாக்கம் கண்டிப்பாக தேவை. அதுக்கு பரந்தூரில் அந்த விவசாயம் அவர் சொன்ன பாயிண்ட் அதே தான். திருப்பி சொல்லணுன்னாக்கா விவசாயத்தை பாதிக்காத அளவில் நீங்கள் வைக்கிறது எந்த ஆச்சரியம். அதே தான் டங்ஸ்டனுக்கு அகழ்வாராய்ச்சி நடக்கிற இடங்களில் நீங்கள் பாதிக்காத அளவில் உங்களுடைய சுரங்கத்தை இது பண்ணிங்கன்னா ஓகே. இந்திய அரசோட திட்டமாக இருந்தால் கூட நிலம் கொடுக்கறது மாநில அரசு தானே. இப்போ மாநில அரசு நோக்கி தான் விஜய் கேட்குறாரு. அது அந்த அமைச்சர் முந்தானால பதில் சொல்லிட்டாரு. நிலத்தை கையகப்படுத்துவது எந்த பிரச்சனையும் இல்லை, அதை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எப்படி டங்ஸ்டன் முடியாதுன்னு சொன்னாங்க. 4 வழிச்சாலையை வந்து மறுத்தாங்க. அவர் பழனிசாமி அவர் ஆட்சியில் தான் இருந்தது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விவசாய நிலத்திலே அவர் போட்டார். ஒத்தனை திரும்ப சொல்லி வச்சு அங்கே தான் போடுவேங்கிற மாதிரி போட்டார். அதனால தான் இதை இடத்த மாற்றி போடுன்னு தான் கேட்டாங்க. அவர் திட்டத்தை கைவிடுன்னு யாரும் கேட்கல. இதில் கூட திட்டத்தை கைவிடுன்னு சொல்லலை, என் நிலத்தில் போடாதேன்றாங்க. அவ்வளோதான். இடத்த மாற்ற அதில் என்ன இருக்குது? இது என்ன சிங்கப்பூரா? இத்தினூண்டு தீவு 24 மைல் அகலம் உள்ள தீவு, இடத்த மாற்றுறதுக்கு எங்கே போகிறதுன்னு கேட்குறதுக்கு? இல்லை மொரிஷஸா, சேஷல்ஸா, இல்லை ரீயூனியனா? இவ்வளோ பரந்த இடத்துல கொஞ்சம் தள்ளி போட முடியாதா? அதெல்லாம் வந்து இது மாநில அரசு பார்த்துங்க. சரி, இதில் என்னன்னா இந்த பரந்தூர் விஷயத்துக்காவது விஜய் என்ற ஒரு மகான் மக்கள் மத்தியில் தோன்றினாருங்கிறது வந்து ஒரு அதிசயமான ஒரு விஷயம். மறுபடியும் என்றைக்கு வருவாருன்னு பார்ப்போம். அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, சொன்ன மாதிரி 8 வழிச்சாலைக்கு எதிராக வந்து போராடின திமுக இன்றைக்கி ஆளுங்கட்சியாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி வந்து அவங்க இந்த இதில் வந்து நாடகம் ஆடுறாங்க. அதான் சொல்கிறேன்னு அவருக்கு தெரியாது. இது வந்து ஒன்றிய அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்கிறது அவருக்கு தெரியாது. அவர் போய் சொல்கிறதா இருந்தால் எழுதி கொடுத்தா அவர் படிச்சுட்டு போயிட்டார். அவரை ஏன் போய் வம்பு பண்ணுறீங்க, தொந்தரவு பண்ணாதீங்க. மறுபடியும் அப்புறம் வந்து போயிடுவார், வரமாட்டேன்னு விடுவார். ஏதோ வந்திருக்கார், கொஞ்சம் அலோவ் பண்ணுங்களேன். இப்படியெல்லாம் கேட்குறீங்கிறதுனால தான் ஒரு பத்திரிகையாளர் யாரையும் பார்த்து தொலைய மாட்டேங்கிறாரு. வம்பு பண்ணுறீங்க. அவருக்கு என்ன தெரியும் பாவம்? அவர் ஏன் போட்டு உயிரை எடுக்கிறீங்க? இது ஒன்றிய அரசாக தான் விமான நிலையத்தை இது பண்ணுறது அப்படிங்கிற அடிப்படையெல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ அன்றைக்கி வந்து பத்திரிகையாளர்கிட்ட இது பேசியிருந்தாக்க விட்டுருப்பீங்களா, அப்படி ஏதாவது கேட்டிருப்பீங்க. அவருக்கு என்ன தெரியும்? ஏதோ வீட்டில் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறாங்க, ரிஹர்சல் பார்த்துட்டு மானிட்டர் பார்த்துட்டு அப்புறம் வந்து மேடைக்கு வர்றாரு. அவர்கிட்ட போய் கண்ட கேள்வியெல்லாம் கேட்டிங்கன்னா அதுக்கு தான் அவர் வர்றதுக்கு பயப்படுறாரு. இப்படிலாம் பண்ணாதீங்க பாவம். கொஞ்சமாக பழகுறதுக்கு அப்புறம் இதெல்லாம் வரும். ஸோ இன்னும் அரசியல் கலப்பயணம் நிலந்து தொடங்கிடுச்சுங்கிறார் வந்து. அதை எழுதி கொடுத்தா படிச்சுட்டார். அவருக்கு என்ன கலப்பயணம் என்னங்கிறத தெரிஞ்சு அப்புறம் போய் சொல்லுவாங்க. டூரெல்லாம் போக வேண்டிய இருக்குன்னு சொல்லுவாங்க. இனிமேல் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன முடிவு எடுக்கிறாரு? இப்போதைக்கு அவர் வந்து சினிமா நிகழ்ச்சிகள் அதில் தான் போயிட்டு இருக்காரு. மாட்டுப் பொங்கலுக்கு வந்து சென்னை ஐஐடி இயக்குனர் காமகோடி பேசும்போது வந்து அந்த கோமியம் பற்றி பேசியிருக்காரு. அந்த கோமியத்தில் வந்து அதை
நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது அப்படிங்கிற மாதிரி எப்படி பார்க்குறீங்க நீங்கள் ஒரு மருத்துவர்? கோமியத்தால் சக்தி இருக்குது. அதுக்காக என்ன பண்ணுங்கிறாரு, கோமியத்துங்கிறது மாட்டு மூத்திரம் தானே, அதில் சக்தி இருக்குது. நம்ம மூத்திரத்தில் கூட சக்தி இருக்குது, அதையும் குடிக்கலாமே. குடித்தாங்களே மொரார்ஜி தேசாய், ராஜ்நாராயண் போன்றவர்களாம் குடித்தாங்க. மொரார்ஜி தன்னுடைய காலையில் எழுந்த உடனே பெய்த சிறுநீரை ஒரு டம்ளரில் பிடிச்சி அவர் குடித்தார். அதில் எங்கள் ஆங்கில மருத்துவத்திலேயே வந்து யூரின் தெரப்பின்னு ஒன்று உண்டு. சில காயங்களுக்கெல்லாம் அந்த சில சிகிச்சைகளுக்கு அதை பயன்படுத்தும். குடிக்கிறதுனால மேலே பூசுறதெல்லாம் உண்டு. நாங்கள் சிறுவர்களாக இருந்த காலத்தில் நிறைய இந்த செடிகள், ஊமத்தஞ்செடி எல்லாம் இருக்கும். பூனைக்காஞ்சா இலைன்னு ஒன்று இருக்கும். அது மேலே பட்டுச்சுன்னா அரிப்பு அப்படி எடுக்கும், தாங்க முடியாது, அப்படி அரிக்கும். அதை நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அதை வந்து ஒரு பேப்பரில் மடித்து அதை வச்சுக்குவோம். பசங்க மேலே அடித்து விட்ருவோம். அப்படி தட்டிட்டு அந்த இடம் அப்படி நம்பிக்கும். அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் தெரியுங்களா? அந்த இடத்துல சிறுநீர் கிடைக்கும். சிறுநீர் கிடைச்சா சரியாக போய்டும். இதெல்லாம் அந்த காலத்தில் உள்ள இருந்த இது விஷயங்கள். அதாவது அதிகப்படியான ஹார்மோன்ஸ் எல்லாம் சிறுநீரில் வரும். இன்னும் கேட்டிங்கன்னா, மருத்துவ ரீதியாக கேட்டிங்கன்னா, கர்ப்பிணி பெண்களுடைய சிறுநீரில் வந்து பல்வேறு வகையான ஹார்மோன்ஸு, சத்து பொருள்கள்லாம் வெளியேறும். ட்ரீட் பண்ணி அந்த ஹார்மோன்லாம் பிரித்து எடுத்து மருந்தாக பயன்படுத்துவாங்க. ஏன்னா யூரின் அப்படியே குடித்ததில்லை, அதெல்லாம் உண்டு. அது மாதிரி மாட்டு மூத்திரத்துமே இருக்குது. மாட்டு மூத்திரத்தை வந்து நீங்கள் கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதை தடையில் தெளிச்சுக்குவாங்க, குடிக்க மாட்டாங்க. பட் பல சமயங்களில் குடிப்பாங்க. அதெல்லாம் குடிக்கிறது உண்டு. ஆனால் இவங்க கால்நடை ஆராய்ச்சி நிறுவனம் பார்த்தீங்கன்னா அது வந்து குடிக்கிறதுக்கு உகந்தது இல்லை, அதில் நிறைய பாக்டீரியாக்கள் இருக்குது. அது இன்றைக்கி இருக்கிற மாடுகள் எப்படி இருக்குதுன்னு யாருக்கு தெரியும்? அன்றைக்கி இருந்த மாடுகள் ஆரோக்கியமாக இருக்குது. இன்றைக்கி இருக்கிற மாடுகள் எது என்ன சொல்லுவாங்கன்னா, ஆட்டு மூத்திரமும் ஆட்டுப்பாலும் தான் இருக்கிறதுக்கு சக்தியானது. ஏன்னா ஆடு வந்து மூலிகைகளுடைய இதையெல்லாம் சாப்பிடும். அது ஆட்டுக்கு அது தெரியும். மாடு அப்படி இல்லை, கிடைச்சதெல்லாம் சாப்பிடும். இதுங்க செலக்ட் பண்ணி சாப்பிடும். அதனால தான் காந்தி வந்து ஆட்டுப்பாலை குடித்தார். அவர் மூத்திரத்தை குடிக்கல, ஆட்டுப்பாலை குடித்தார். இதை வந்து நிரூபிக்கலாமே. அவர்கிட்ட ஐஐடின்னு ஒரு பெரிய இடம் இருக்குது. காலையில் வந்து ஐஐடி ஹாஸ்டலில் வந்து காலையில் பசங்களுக்கு எல்லாத்துக்கும் காலையில் ஒரு டம்ளர் கோமியம், ராத்திரி ஒரு டம்ளர் கோமியம் கொடுத்து இது பண்ணலாமே. அதுபோக மாட்டு சாணியில் வந்து வைரஸை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி உண்டு. சனிக்கிழமைகளில் அந்த காலத்தில் மண் தரையாக இருக்குது நம்ம வீடெல்லாம். சனிக்கிழமைகள் வந்து சாணி போட்டு மொழுகுவோம். கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, சனிக்கிழமை வந்து மொழிக்கே கோலம் போட்டுருவோம். வீட்டு வாசலில் வந்து வேப்பலை கட்டி தொங்க விடுவோம். அந்த வேப்பலைக்கு வந்து வைரஸை துரத்துற சக்தி உண்டு. இதெல்லாம் அந்த காலத்தில் உண்டு. அதனால் இவர் காமக்கோடி என்ன பண்ணலான்னா, தன்னுடைய ஐஐடி ஹாஸ்டலில் சென்னையில் பரிச்சார்த்தமாக ஆரம்பிக்கலாம். காலையில் ஒரு டம்ளர் கோமியம், ராத்திரி ஒரு டம்ளர் கோமியம் மாணவர்களுக்கும் அங்கே ஐஐடியில் குடியிருக்கிற அந்த குடியிருப்பு இருக்கிற அத்தனை பேருக்கும் கொடுத்து குடிக்க வைக்கலாம். மத்தியான சாப்பாட்டில் சாணியை கரைச்சி சாம்பார் மாதிரி ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட சொல்லி இது பண்ணலாம், ஏற்பாடு பண்ணலாம். அதை வச்சுட்டு சொல்லலாம், இந்த எங்களுடைய மாணவர்களுக்கு இதெல்லாம் கொடுத்ததுனால் இவ்வளோ ஆரோக்கியமாகவும் நீண்ட ஆயுளோடு இருக்கிறார்கள் ஒரு ஆராய்ச்சி பண்ணலாமே. அவர் ஐஐடி என்ன பண்ணுச்சுன்னு கேட்குறாங்க. இதுவரை அது என்ன பண்ணுச்சுன்னு யாருக்குமே தெரியாது. பொதுமக்களோட தொடர்பு இல்லாத ஒரு இடம், அவ்வளோ பெரிய இடம். அங்கே என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. பொதுமக்களுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயம். அவங்க அதில் இதெல்லாம் இந்த என்ன ஆராய்ச்சி நடக்குது, ஐஐடி பற்றி யாருக்கு என்ன தெரியும்? அது என்ன பண்ணுதுன்னு எவனுக்குமே தெரியாது. ஒரு 500 ஏக்கரை உள்ளே போட்டு மூடி வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ராஜ்பவன் மாதிரி அது ஒரு மர்மம் நிறைந்த ஒரு இடமா இருக்குது. இதெல்லாம் செஞ்சு சொல்லலாம்ல, மக்களுக்கு சொல்லலாம்ல. என்னுடைய விடுதி கல்லூரியில் படிக்கும் மாணவர்களுக்கு, ஐஐடியில் படிக்கும் மாணவர்களுக்கு இதை கொடுத்ததுனால், அவர்கள் இதை கொடுத்ததுனால் இப்படி ஆரோக்கியமாக இருக்கிற ஒரு ஆராய்ச்சி ஒன்று நடத்தலாமே. அவர் பேர் காமக்கோடிங்கிறீங்க. அவர் தான் நிஜமாக அது ஒரு பேரையில் ஏதாவது மடத்தோட அதிபதி ஐஐடின்னு வந்து உட்காந்துட்டாங்க. இந்த காமக்கோடியெல்லாம் மடாதிபதிகள் இந்த மாதிரி ஆளுங்களாக தானே இருப்பாங்க. இந்த பேரை பார்த்தா வேடிக்கையாக எப்படி வந்தது இந்த பழக்கம், அந்த கோமியத்தை குடிக்கிறதுங்கிற பழக்கம்? ஆதி காலத்தில் இருந்து இந்த மாதிரி அசைவர்கள்லாம் நேராக மாட்டியே தின்னுபடுறாங்க. எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா பால் ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா மாட்டினுடைய ரத்தம் தான். தாய்ப்பாலும் அதே தானே, தாயினுடைய ரத்தம் தானே. அதனால தான் நம்ம வந்து வெஜிடேரியனுங்கிறது ஒன்று கிடையாதுன்னு சொல்கிறதுக்கு காரணமாக இருக்கும். பால் குடிக்காமல் யார் வளர்றா? தாய்ப்பால் குடிக்காமல் எவன் வளர்ந்தான்? தாய்ப்பால் வந்து மனித ரத்தம் தான், தாயினுடைய ரத்தம் தான். அதனால தான் வெஜிடேரியனிசங்கிறதுனால நம்ம இது. அதனால் இவர் சொல்கிறதுல நம்ம வந்து அதில் உண்மை இருக்குதுன்னா அது அவரை நிரூபிக்கிறதுக்கு இது ஒரு இது அவர்கிட்ட வந்து ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இருக்கு, அவங்ககிட்ட கொடுத்து பரிசோதனை பண்ணலாம். நாளைக்கே ஆரம்பிக்கலாம், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையா. இது மாதிரி நீங்கள் அலோபதியில் சொன்னீங்க டாக்டர், இது மாதிரி ஆயுர்வேதத்துலேயுமே வந்து கோமியத்தை யூஸ் பண்ணுறது, மருத்துவத்தை யூஸ் பண்ணுறது. மருத்துவத்தில், இந்திய மருத்துவத்தில் அது இருக்குது. இப்போ இந்தியாவுக்கு வெளியே உலகங்களில் இருக்காது. உலகங்களில் எங்கே இருக்கிறது எனக்கு தெரியும்.
இந்த கூத்தெல்லாம் நம்ம ஊர் தான். உலகம் பூரா வந்து பால் கறக்கிறதுக்கு ஒரு வகையான மாடுகளையும் சாப்பிட்றதுக்காக ஒரு வகையான மாடுகளையும் வளர்த்துவான். 2 பிரித்து வச்சுருப்பான். இந்த சாப்பிட்றதுக்காக வளர்க்குற மாடுகள்லாம் நல்லா கொழுன்னு நல்ல சக்தியோட அப்படியே அவ்வளோ பெருசாக இருக்கும். பால் கறக்கிற மாடுகள்லாம் அதுவும் இருக்கும், பட் அந்த மடி மாத்திரம் நல்லா பெருசாக இருக்கும். அங்கே கறக்கிற பாலெல்லாம் வந்து ஒரு மாடு வந்து இத்தனை லிட்டர் பால் அத்தனை லிட்டர் பால் அவ்வளோ கறக்கும். அதனால தானே இறக்குமதி பண்ணாங்க. ஜெர்சி பசுக்கள் இதெல்லாம் வந்து இறக்குமதி பண்ணாங்க. நம்ம நாட்டு மாடுகளில் வந்து நம்ம காங்கேயம் காளை தான் பிரமாதம் இருக்குது, காங்கேயம் பசுக்களை நம்ம பெருசாக சொல்கிறது. அது மாதிரி ஒரு சில மாடுகள்லாம் இருந்தது. இப்போ இப்படி சொன்னாலும் அந்த ஐரோப்பிய மாடுகளுக்கு இணையாக நம்மளை சொல்ல முடியும். இப்போ இங்கேயுமே கோமியத்தில் வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட எருவு மாடு இருக்குது, பசுமாடு இருக்குது. இங்கே பசுமாடு கோமியத்தை தான் வலியுறுத்துறாங்க. ஸோ எருமாட்டு இதை விட சக்தி ஜாஸ்திங்க. எருமாடு வந்து மாட்டை விட சக்தியானது இல்லை. அதைத்தான் ரஷ்யாக்காரர் கேட்டாங்க, ஏன்டா எருமை வந்து இதை விட சக்தி நிறையா வேலை செய்யும், அதுக்கு கொண்டாடாமல் மாட்டுக்கு போய் கொண்டாடுறீங்கன்னு கேட்டாங்க. இதையும் சொன்னது பெரியார் தான் சொன்னார். எருமை இதை விட நல்லா வேலை செய்யுமா, அதை விட்டுட்டு இதை ஏன்டா கொண்டாடுறீங்கன்னு கேட்டாங்க ரஷ்யாவை. அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? எருமையை கைவிட்டு பசுவை வந்து பசு வந்து சிவனுக்கு வாகனமாக இருக்குது, எருமை வந்து யமனுக்குள்ள வாகனமாக இருக்குது. அதனால பயம். சனாதனத்துக்கு பிரகாரம் சமீப காலமாகவே இந்த கோமியம் குடிக்கிறது, கோமியத்தை தெளிக்கிறது மாதிரி விஷயங்களை வலியுறுத்துறாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன நினைக்கிறீங்க? தெரியாது. ஒருவேளை பாபா ராம்தேவ் வந்து கோமியத்தை வந்து பாட்டில் அடித்து பெப்சி மாரி விற்கிறாரு என்னமோ. நான் அதுக்கு தான் அந்த சிறுநீரை வந்து மாட்டு மூத்திரத்தை எப்படி என்ன பேரில் இது பண்ணலான்னாங்க, மாப்சின்னு வைக்கலான்னா, பெப்சி மாதிரி மாப்சி அப்படின்னு வச்சா மாட்டு மூத்திரம் அப்படின்னு சொல்லி விற்கலாம். அது பாபா ராம்தேவ்கிட்ட சொன்னால் பதஞ்சலியில் அவங்க வந்து பாட்டில் பண்ணி கூட விற்கலாம். மோடி கீடியெல்லாம் அதை வாங்கி குடிக்கலாம். அவங்க ஆட்சியில் இருக்கிற மாநிலங்களில் அதெல்லாம் விற்கலாம். தற்செயலாக இருக்கிற விஷயம் வந்து அந்த பிரபாகரன் கூட சீமான் படம் எடுத்துக்கிட்டது, அது வந்து அது போலியான படம், நான் தான் ரெடி பண்ணி கொடுத்தேன்னு சங்ககிரிங்கிற இயக்குனர் சொல்லி